ஹாய் யூஎஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சுப்ரீம் லீக் பார்த்தீங்கன்னா மாங்காவோட சாப்டர் 6ஓட தமிழ் எக்ஸ்பிளனேஷன் வீடியோவை தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் சாப்டர் எதோட முடிஞ்சிருக்கும்னா அந்த லீப் வந்துட்டு நம்ம ஹீரோவை கரெக்ட் பண்ணுறதுக்காக வந்து ஜோண்டியன் கிளானில் சேர்ந்துருப்போம். அதோட தான் முடிஞ்சிருக்கும் இந்த சாப்டர். ஸ்டார்டிங்லேயே ஜோண்டியன் கிளானோட மெயின் ஹாலை தான் காட்டுறாங்க. அங்கே புதுசாக வந்து ஸ்டூடெண்ட்காக செரிமனி நடந்துட்டு இருக்கு. அப்போ அந்த செரிமனிக்காக அங்கே இருக்க எல்லா எல்டரும் வந்திருக்காங்க. அந்த செரிமனி ஆரம்பித்தோடனே கிளான் மாஸ்டர் ஜி இருந்துட்டு எல்டர் ஜியாங்க பார்த்து இந்த வருஷம் அந்த புது ஸ்டூடெண்ட்ல யாராவது திறமசாலி இருக்காங்களான்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அந்த எல்டர் ஜியாங்க வந்துட்டு ஆமா மாஸ்டர் இருக்காங்க, அவனோட பேர் வந்து சென்லின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே கிளான் மாஸ்டர் வந்துட்டு ரொம்பவே நல்லதுன்னு சொல்லி சொல்கிறப்ப பின்னாடி நின்றுக்கிட்டு இருந்த எல்டர் டாங் இருந்துட்டு ஆமா மாஸ்டர் அவன் ரொம்பவே திறமைசாலி, அதனால அவனை நான் என்னோட ஸ்டூடெண்டாக எடுத்துக்கலான்னு இருக்கேன்னு சொல்லி சொல்கிறப்ப ஜுவாண்டியன் கிளானில் புதுசாக சேர்ந்த எல்லா ஸ்டூடெண்ட்டும் அந்த இடத்துக்கு வந்துட்டு கிளான் மாஸ்டருக்கு எங்களோட வணக்கம், அதுக்கப்புறம் எல்லா எல்டருக்கு எங்களோட வணக்கம் சொல்லிட்டு வணங்குறாங்க. அப்போ எல்டர் ஜியாங் வந்துட்டு இவங்க எல்லாரும் தான் புதுசாக வந்த ஸ்டூடெண்ட், ஆனால் இதில் சூழியாங்க மட்டும் இருக்க மாட்டான், அவனுக்கு ஒரு விபத்து நடந்தனால அவனால் இங்கே வர முடியலன்னு சொல்லி சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே எல்டர் டாங் வந்துட்டு நம்ம ஹீரோவை பார்த்து முறைச்சிட்டு என்னோட பேரனோட இந்த நிலைமைக்கு நீ தான் காரணம், அதுக்கு நீ பதில் சொல்லி ஆகணும்டான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காரு. அப்போ கிளான் மாஸ்டர் வந்துட்டு இதில் யார் சென்லின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு நான் தான் மாஸ்டர்னு சொல்லிட்டு முன்னாடி வந்து நிற்கிறான். உடனே அவர் வந்துட்டு உன்னை எல்டர் டாங் வந்துட்டு அவரோட ஸ்டூடெண்டாக எடுத்துக்கணும்னு ஆசைப்படுறாரு, அதனால நீ ஜான் ஊபிக்கோட ஸ்டூடெண்டாக போயிடுன்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு அது ஏன் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு கிளான் மாஸ்டர் வந்துட்டு இந்த ஜுவாண்டியன் கிளான்லேயே ஜான் ஊபிக்கு தான் ரொம்ப சக்தி வாய்ந்த பீக்காக இருக்குது, அது மட்டும் இல்லை எல்டர் டாங் தான் எனக்கு அப்புறமா இந்த கிளான்லேயே ரெண்டாவது சக்தி வாய்ந்தவராக இருக்காரு, ஒரு மாதிரி திறமசாலி, அவர்கிட்ட கற்றுக்கிட்டா இன்னும் மிகப்பெரிய பலசாலியாக மாறலான்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே எல்டர் டாங் வந்துட்டு ஏன் உனக்கு என்னோட ஸ்டூடெண்டாக வரதெல்லாம் விருப்பம் இல்லையான்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு நம்ம ஹீரோ வந்துட்டு அப்படிலாம் இல்லைன்னு சொல்லி இழுக்கிறான். அதுக்கப்புறம் நான் தான் இங்கே நடந்த போட்டியில் ஜெயிச்சு முதல் இடத்துல வந்திருக்கேன், அதனால என்னோட மாஸ்டரையும் என்னோட பீக்கையும் சூஸ் பண்ணுற உரிமையை எனக்கே கொடுத்தா நல்லா இருக்குன்னு சொல்லி சொல்கிறான். அதை கேட்டுட்டு அங்கே உட்காந்துருந்தா சொட்டத்தில் எல்டர் ஒருத்தர் இருந்துட்டு அவன் சொல்கிறதும் சரி தானே, ஒருவேளை அவனுக்கு எல்டர் டாங்கோட ஸ்டூடெண்டாக போக விருப்பம் இல்லைனா நான் வேணுமா அவனை ஸ்டூடெண்டாக எடுத்துக்கிறேன்னு சொல்லி சொல்ல வரப்ப அதை கேட்ட எல்டர் டாங் வந்துட்டு யாருக்கு என்னோட ஸ்டூடெண்டாக என்கிட்ட வந்து திருடுற அளவுக்கு தைரியம் இருக்குன்னு சொல்லி மிரட்டுறாரு. உடனே அந்த சொட்டத்தில் எல்டர் இருந்துட்டு எதுவுமே சொல்லாமல் அங்கே உட்காந்துடுறாரு. அப்போ அவர் பக்கத்தில் உட்காந்துருந்த ஒரு எல்டர் இருந்துட்டு நம்மளால இப்போ வேணுமா அவனை எதுவுமே பண்ண முடியாமல் இருக்கலாம், ஆனால் நமக்கும் ஒரு காலம் வரும்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த எல்டர் டாங் வந்துட்டு நீ பாத்தியா இங்கே இருக்க எந்த மாஸ்டருக்குமே உன்னை ஸ்டூடெண்டாக எடுத்துக்கிறதுல விருப்பம் இல்லையா, இப்போ நீ என்ன பண்ண போறேன்னு சொல்லி கேட்குறாரு. உடனே அந்த நீப்பன் வந்துட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுறது, அந்த எல்டர் டாங்கை தாண்டி உன்னை யாருமே ஸ்டூடெண்டாக எடுத்துக்க மாட்டாங்க போல, நம்ம வேணுமா போய் எல்டர் ஜியாங்கிட்ட கேட்டு பார்க்கலாமான்னு சொல்லி சொல்கிறான். அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு நீ எதுக்கும் கவலைப்படாத, இது எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி சொல்கிறான். உடனே அந்த எல்டர் டாங் வந்துட்டு அவரோட ஜான் ஊபிக்கோட டோக்கனை தூக்கி போட்டுட்டு உனக்கு என்னோட ஸ்டூடெண்டாக வரதை விட்ட வேற எந்த ஒரு வழியுமே இல்லை, அப்படி என்னோட ஸ்டூடெண்டாக வர விருப்பம் இல்லைன்னா இந்த இடத்த விட்டு இப்போயே ஓடி போயிடுன்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ நம்ம ஹீரோ அந்த டோக்கனையே பார்த்துட்டு இருக்கான். அதே சமயத்தில் அந்த எல்டர் ஜியாங் வந்துட்டு மாஸ்டர் இதுன்னு சொல்ல வரப்ப கிளான் மாஸ்டர் வந்துட்டு இதெல்லாம் வருங்கால இளைஞர்களுக்கு ஒரு டெஸ்ட் மாதிரி தான், நீ எதை பற்றியும் கவலைப்படாதேன்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு கீழே கிடக்கிற டோக்கனை எடுத்துட்டு நான் இந்த இடத்துக்கு வரதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கேன், இது மாதிரி சின்ன பிரச்சனைக்கெல்லாம் இங்கேருந்து ஓடிட மாட்டேன்னு சொல்லிட்டு நான் சென்லி என்னோட மாஸ்டருக்கு என்னோட மரியாதையை செலுத்துறேன்னு சொல்லிட்டு வில்லத்தனமாக சிரிக்கிறான். அப்படியே அந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீனில் மெயின்களுக்கு வெளியே தான் காட்டுறாங்க. அந்த ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சு அந்த நீ பொண்ணு நம்ம ஹீரோவும் அங்கே நடந்து போய்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த நீ பொண்ணு வந்துட்டு அந்த எல்டர் டாங் வந்துட்டு உன்னை பழி வாங்கிறதுக்காக தான் உன்னை அவரோட ஸ்டூடெண்டாக எடுத்துக்கிட்டாரு, இப்போ நீ என்ன பண்ண போறேன்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு நம்ம ஹீரோ வந்துட்டு நான் இந்த ஜுவாண்டியன் கிளானுக்கு வந்ததுக்கு முக்கியமான காரணமே என்னோட குடும்பத்தை அந்த டீமன் கல்ட்டிட்டு இருந்து பாதுகாக்கிறதுக்கு தான், அதனால அவ்வளவு சீக்கிரமா என்னால் இந்த இடத்த விட்டு போக முடியாது, எது நடந்தாலும் பார்த்துக்கலாம்னு சொல்லி சொல்கிறான். இப்போ பின்னாடி இருந்து ஒரு சத்தம் கேட்குது. யாடான்னு பார்த்தா அந்த லீப் பொண்ணு தான் சென்லி நம்ம மறுபடியும் மீட் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட வரா. அதே சமயத்தில் அவளை பார்த்த உடனே நம்ம ஹீரோவோட கொம்பு வச்ச சிங்கம் வந்துட்டு அவகிட்ட ஓடி போயிருது. அவள் வந்து அதை தூக்கி கையில் வச்சுக்கிட்டு இருக்கப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறேன்னு சொல்லி கேட்குறா. அதுக்கு அவள் வந்துட்டு நான் இந்த கிளானோட ஸ்டூடெண்ட் தான் சொல்லி சொல்கிறா. உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு கோவமா போய் அவளோட கையை பிடிச்சி இழுத்துட்டு உண்மையாலுமே நீ இந்த கிளானோட ஸ்டூடெண்ட்னா அன்னைக்கு அந்த கொலகாரங்க அட்டாக் பண்ண வரப்ப நீ இந்த கிளான்கிட்டே உதவி கேட்டுக்கலாமே, ஏன் கேட்கல, எதுக்காக என்கிட்ட கேட்ட, நீ எதுக்காக என்னையே ஃபாலோ பண்ணிட்டு வர, உனக்கு என்கிட்ட வந்து என்ன வேணும்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு அந்த பொண்ணு வந்துட்டு இல்லை நான் உண்மையை தான் சொல்கிறேன், என்னை நம்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ யாருங்க சென்லின்னு சொல்லி பின்னாடி இருந்து ஒரு சத்தம் கேட்குது. யாடான்னு பார்த்தா அங்கே ஒருத்தன் வந்திருக்கான். அவனோட பேர் ஜியான்மு. அவன் வந்துட்டு ஜியான் ஊபிக்கோட சீனியர் ஸ்டூடெண்ட். அவன் வந்துட்டு ஃபங்க்ஷன் எல்லாம் முடிஞ்சிச்சு, இப்போ எல்லா ஸ்டூடெண்ட்டும் அவங்களோட பீக்குக்கு போக வேண்டிய நேரம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போகிறான். அப்போ அந்த நீ பொண்ணு வந்துட்டு சென்லின்னு சொல்லி கூப்பிட்றா. உடனே நம்ம ஹீரோவும் திரும்பி பார்க்குறான். உடனே அந்த நீ பொண்ணு வந்துட்டு சென்லி பார்த்து பத்திரமா இருன்னு சொல்லி சொல்கிறா. உடனே நம்ம ஹீரோவும் சரி நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். அப்படியே அந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீனில் ஒரு மிகப்பெரிய மலையை தான் காட்டுறாங்க. அந்த மலையோட உச்சியில் தான் ஜியான் ஊபிக்கு இருக்குது. அந்த ஜியான் ஊபிக்கு போகிறதுக்கு ஒரே ஒரு சங்கிலியை மட்டும் தான் கட்டியிருக்காங்க, அது மேலே ஏறி தான் போகணும். அப்போ நம்ம ஹீரோ கூட வந்தால் சீனியர் இருந்துட்டு இந்த சங்கிலி வழியாக தான் மேலே ஏறி போகணும், இப்போ நீ போகணும்னு சொல்கிறதோட இந்த சாப்டர் முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்.